யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருக்குள்ள வார்த்தை. இன்னைக்கு 19 தேதி ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை. நல்லா கவனித்து கேளுங்கள். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிலிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரு பேரான குமரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், அதில் எழுதியிருக்குது, அவன் எழுதியிருக்கு, ஆனாலும் அவர் மறுதலியாமல் அறிவிக்கையிட்டது மாதிரி, நான் கிறிஸ்துவும் அல்ல என்று அறிவிக்கையிட்டார். அப்பொழுது அவர், பின்னை நீ யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அதற்கு அல்ல என்று, தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றார். அவர் பின்னும் அவனை நோக்கி, நீ யார்? எங்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், அதற்கு கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் பரிச்சரியராய் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லையானால் தீர்க்கதரிசியும் யாவும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் தான்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்களின் நடுவில் நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சகர் அவரை அவிப்பதற்கு பாத்திரம் அல்ல என்றார். இவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்லகேமிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். ஆமென்.